பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல காணப்பட வேண்டும். ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா, அது ஒரே இடத்துல பல ஆண்டுகள் நிலைத்திருக்கும்போது அந்த மரம் வளர்ந்து அநேக மக்களுக்கு பயன்படுகிற மரமாய் மாறிவிடுகிறது. பறவைகள் வந்து அதை தங்கி விடுகிறது. அந்த மரம் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிழலை கொடுக்கிறது. அந்த மரம் நல்ல பழங்களை கொடுத்து, அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது போல நம்ம எல்லாரும் சபையில் நாட்டப்பட்ட மரங்களை போல காணப்பட வேண்டும். இன்றைக்கு சத்துரு என்ன செய்கிறான்னா, தேவனுடைய பிள்ளைகளை சபையில் நாட்டப்பட முடியாமல் அவங்கள உலகத்தின் காரியத்திலையும் உலக சிற்றின்பங்களிலையும் என்ன செய்கிறான், நிலைத்திருக்க பண்ணுகிறான். நாம் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் திருச்சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக தேவ ஜனங்களை பார்க்கும்போது சபைக்கு, ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவதை ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் ஏதோ நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. சபை என்பது தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். நீங்கள் சாமுவேலை பார்த்தீங்கன்னா, அவனை தாயார் குழந்தையாக இருக்கும்போது பால் மறந்த பிற்பாடு அவன் இந்த ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சாமுவேல் அந்த ஆலயத்தில் தான் வளருகிறான். அந்த ஆலயத்தில் அவன் என்ன செய்கிறான், அந்த விளக்கு அணைகிறதுக்கு முன்பதாகவே அந்த ஆலயத்திலேயே படுத்து கொள்கிறான். அந்த ஆலயத்தில் இருக்கிற பணிவிடை வேலைகளை செய்கிறான். அந்த ஆலயத்துக்குள்ளேயே அவன் இருக்கிறனால அந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவனோடு கூட இடைவிட ஆரம்பிக்கிறார். அவனோடு கூட இடைப்பட்டு தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏலியின் குடும்பத்துக்கு நடைபெறுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் அவனைப் போல அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைக்கு அந்த சாமுவேலை தேவன் உயர்த்துகிறார். அப்போ அந்த சாமுவேல் அவ்வளோ தூரம் உயர்த்தப்பட காரணம் என்னவென்றால், அவன் ஆலயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. அப்போது அந்த தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்ட ஒரு